ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஆர்எஃப்எஸ் கேமர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னவென்றால் டெத் பார்க் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். என்னடா ஈவில் நான் எப்பிக் எஸ்கேப் போட போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தியே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவில் நான் போடலான்னு தான் இருந்தேன். நேற்று ட்ரை பண்ணும் போது அந்த கிரெயில் முன்னாடியே சொன்னேன்ல, இது மாதிரி மாஸ் பிச் சும்மா கண்டுபிடிச்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு. ஸோ அது ட்ரை பண்ணதில் அந்த கேம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆச்சு. மறுபடியும் விளையாண்டு பார்க்கும்போது அந்த கிரெயில் அங்கேயே தான் இருந்துச்சு. ஸோ டோட்டலாக கேம் கம்ப்ளீட் ஆன மாதிரி வந்ததுனால இப்போ என்னால் அந்த வீடியோ எடுத்து போட முடியாது. ஸோ அது வெட்னஸ்டே ஆன்வர்ட்ஸ் அந்த மாஸ் சேலஞ்சஸ் வரும். ஸோ அதுக்கு முன்னாடியே இது மாதிரி வேறு ஒரு மொபைல் இருக்குது. ஸோ அதை நான் டவுன்லோட் பண்ணி அதில் இருக்கிறத கேமை விளையாண்டு அதை வீடியோ எடுத்து இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அது பெரிய ப்ராசஸ் இருக்குது. பரவாயில்ல, ஆனால் சீக்கிரமாக போட்டுருவோம். வெட்னஸ்டே ஆன்வர்ட்ஸ் வந்துடும். ஸோ எப்படி தான் இருக்குன்னு பார்ப்போமே. இது வரைக்கும் நான் டெத் பார்க் விளையாண்டது இல்லை. சும்மா விளையாண்டு பார்த்துருக்கேன். பட்டு அந்தளவுக்கு வர்த்தான்னு எனக்கும் தெரியாது. சவுண்ட் எஃபெக்ட் சூப்பராக இருக்கும்னாங்க. ட்ரை பண்ணி பார்ப்போமே. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாரோ கதவு தட்டிக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து தட்டிக்கிட்டே வேற இருக்காங்க. யாரும் இப்போ தான் எழுந்திருக்கிறான். கதவை வேற தட்டிகிட்டே இருக்காங்க. பயமாக இருக்குது. என்ன பண்ணும்? ஹைடு அண்டர் த பெட். ஓ, யாரா அது? ஏன்டா இது மாதிரி பிஜிஎம்லாம் ரைஸ் பண்ணுறீங்க? அடேங்கப்பா, பயப்படுத்தாதீங்கடா. சவுண்டு கம்மியாகவே வச்சுக்கிறப்பா, பயமா இருக்கு. என்னமோ வச்சுட்டு போகிறான். என்ன வச்சுட்டு போகிறான்னு தெரியலையே. வந்தான் போயிட்டான். உண்மை இல்லை. சரி, எதாவது திறக்க சொல்கிறது. ஓ, சாவியா? பிக்ட் அப் சில்ட்ரன்ஸ் ரூம் கீ. ஓகே, என்ன பண்ணணும்? இங்கே என்னமா இருக்கே? ஓ, காசா? என்ன பண்ணணும்? என்னடா திறக்க முடியுது? யூஸ் த சில்ட்ரன்ஸ் ரூம் கீ. ஓ, அப்படியா? என்னடா யூஸ் ஆக மாட்டேது? அடச்சை, என்னடா டெத் பார்க். இந்த ரேட்டஸ் நான் கேட்டனா? ஏடா இப்படி பண்றீங்க? எத்தனை வேணுங்களே பண்ணுறீங்களே. லான்ச் த ட்ரெயின் அட்ராக்ஷன். என்னென்னமோ வருதுங்க. அவனை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. என்னது? ஓ, உட்காந்து எழுந்துட்டா. இங்கே என்னமோ ரெட் கலரில் மினுக்குன்னு எரியுது. ஓ, காட் த டிக்கெட் ஃபார் அட்ராக்ஷன் ட்ரெயின். ஏன்டா இவனானா? இவனை பார்த்துருக்கேன். இவன் அந்த இட்டு படத்தில் வருவானே அவனா? இது எதுக்கு? இந்த இட்டு படத்தில் வர்ற ஜோக்கரோ? நாங்கள் பண்ணோம். ஒரு சத்தம்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க. போயே ஆகுமா? நானும் வேகமாக போயிட்டுருக்கேன். ஓ, இதான் ட்ரெயினா? ஸோ அப்போ இதில் வந்து எடுத்து போடுற மாதிரி இருக்குமா? பையன் ரொம்ப பிடிக்கிறேன். அங்கே ஏதோ இருக்கா? இதெல்லாம் வேணாம்ப்பா, போங்கப்பா. நிம்மதியாக விளையாட விட்றாங்களா? என்டர் த மெயின் பில்டிங். இங்கே என்ன இருக்கு? ஓ, வுட்டா? சரி, ஓகே. என்ன பண்ணுவோம்? இங்கிட்ட வந்துட்டேன். இதுதான் மெயின் பில்டிங்கா? ஓ, பின் நம்பர் வேணுமா? ஒண்ணுமே தெரியலப்பா, பயமா இருக்கு. அந்த கிறுக்கு போய் வேற எங்கே இருந்தாலும் வந்தாலும் அவ்வளோதான். என்னது? இருக்கே, தேவைப்படுமோ? ஃபவுண்டு 3 out of 13. என்ன
என்னது இது? ஓ ஹிடன் டீட்டெயில் மாதிரியா? ஓகே போவோம், மெதுவாக போவோம். அது ரோட்டு வீடு என்ன இடம் தெரியல. ஏதோ தெரியல ஒன்று. இந்த சைடு தான் சுற்றிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். திடீர்னு போயிட்டு இருக்கும்போது குறுக்கால வராமல் இருந்தால் சரி. வந்த வழிக்கு வந்த மாதிரி இருக்கு. இது என்னது? ஆஹா இதுவா? வேறு விளையாடலாம் போல இருக்கு. Please something hidden. அடச்சி, இதை விடுங்கய்யா. இந்த என்ன வழி? ஐ காண்ட் வாக் ஹியர். ஏன்? ஓ அப்போ இதுதான் அந்த வுட்டா? யூஸ்டு வுட் பிளான்ஸ். பாட்டில் ஆஃப் வாட்டர். அது ஏன் ரத்தக்கரையோட இருக்கு? ஆட்டு பீட்டு சத்தம் ரைஸ் ஆகுதுங்க. இங்கே தான் இருக்கான்னு நினைக்கிறேன். டேய் கிட்ட வந்துடாதடா. ஓடிடு 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 ஓடிடு. ஏன் பயப்படுத்துறாங்க? ஐயோ ஆளை விட்டுக்கடா டேய். ஏய் நான் ரொம்ப குட்டி பையன்டா, வந்து பயப்படுத்தாதடா, சொன்னா கேளுடா. ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது. எந்த பக்கத்துல இருந்து வரான்னு கூட தெரிய மாட்டேங்குதுங்க. ஐயோ ரொம்ப பயமா இருக்கு. நீங்க இதுல வச்சிருக்கிற இந்த ஐயோயோ எங்கதுரா வந்த நீ? ஆஹா ஆஹா ஓடி வரான் ஓடி வரான். ஏ ஓடுறான் ஓடுறான் ஓடுறான். ஏய் ஐயோ ஓய் கிட்ட வந்து பாடுறா, காலி பண்ணிடுவேன். அக்கையா சாலாத்தான் ஆனாப்பா. ஒன்றும் தெரியாமல் நம்ம பாட்டுக்கு போயிட்டு தான் பண்ணி விட்றான், அவ்வளோதான் பிரச்சனையாக போயிடும். வீட்டுக்கு போகணும். ஹார்ட் பீட் அடிக்குது, லேசாக தான் அடிக்குது. சரி ஓகே, இதெல்லாம் வச்சு என்ன பண்ண முடியும்னு தெரியல எனக்கு ஒன்றும். இந்த ஹார்ஸில் விளையாடலாமோ? விளையாடுப்பா. இதில் மட்டும் பாட்டு அதிகமாக வச்சுருக்கீங்க. இது என்னது? இதுக்கு இந்த பாட்டு என்னமோ போட்டிருக்கு. என்னடா அது? என்ன சுற்றுது? என்னடா ஆச்சு? அம்மாடி சுற்றிட்டே இருக்கான். என்னடா நம்மளால இது இருந்துச்சு, என்னடா போச்சா? ஏன்டா சுற்றுறீங்க? தலையை சுற்றுறாடே இதுடா. யாரா அது? இவனா? ஐயோ என்ன காண போயிட்டான், என்ன காண போயிட்டான். ஏங்க என்னாச்சு? மறுபடியும் வரான். ஐயோ சொன்னே வரானே சொன்னே வரானே. டே 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 வேணாண்டா வராதா ப்ளீஸ் டே. ஏய் ஓடி போயிடு. ஐ நோ த கோடுன்னு போட்டுருந்துச்சு. இப்போ கோடு நம்ம தானே போய் போடணும். போய் பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு போய் பார்ப்போம். என்ன இடம்? காசு என்னடா அது? பேக் ஃபுல்லாக காசு இருக்கிற மாதிரி காமிக்கிறீங்க, ஆனால் 9 காயின் தானே. ஏன் ஓடுறதுலாம் நல்லா தெரியுதுங்க, நல்லா தான் இருக்குது கிராஃபிக்ஸு. இப்போ என்ன பண்ணணும்? மெயின் டோர் லாக் பண்ணி இருக்கு. சரி வேறு ஏதாவது தேவைப்படும் போல, போய் பார்க்கலாம். வேறு ஏதாவது கோடு மாதிரி கிடைக்குமோ? அதுக்கு நம்பர் போட்டுருந்துச்சு.
நினச்சேன் வேறு எதுக்கும் நினைக்கிறேன். அதான் இங்கே என்னமோ இருக்குது, இதுதான் நினைக்கிறேன். ஸ்லைடு ஓகே. இப்போ இதுதான் போல. வந்துட்டேன். இதை போயிட்டு உள்ளே போட்டால் வேலை முடிஞ்சது. என்னடா இது போக மாட்டேது? ஏய் என்னடா இது போக மாட்டேது? சரி என்ன பண்ணா? என்னடா அதுவும் திறந்துக்குச்சு. எப்படா தோணுச்சு கதவு? ஓ அப்போ அந்த நம்பர் தான் இதில் போட்டானோ. நம்ம போட தேவையில்லையா? ஆடாச்சை என்னென்னமோ எதிர்பார்த்தேனடா. சரி ஓகே போ. அட்மினிஸ்ட்ரேஷன் என்னன்னு தெரியல. என்னடா இது? ஏய் என்னங்க உள்ள வந்தாலும் தொத்தில வந்து பிடிச்சிட்டான். என்ன நடந்துச்சு இப்போ? என்னதான் நடந்துச்சு எனக்கு ஒன்றுமே புரியலையே. மண்டையை போட்டு குழப்பறான். எப்படிங்க மறுபடியும் இங்கேயே வந்துட்டேன். மறுபடியும் திறந்து போகிறான். இது மறுபடியும் முதல்ல இருந்து விளாடணுமா? ஏய் மறுபடியும் முதல்ல இருந்தெல்லாம் விளாட முடியாதுப்பா. ஏய் எத்தனை தடவை வேணான்னு சொல்லியிருக்கேன். மறுபடியும் வருது. ஸ்லைடு இல்லையே. மறுபடியும் அங்கே போகணுமோ? நம்பர் இங்கே இருந்துச்சுன்னா நம்ம அங்கே போயிடுவோம். நம்பர் இங்கே அப்போ சரி. மறுபடியும் முதல்ல இருந்து விளாட தேவையில்லை. அங்கே தான் போகணும். திடீர்னு வந்து பயப்படுத்தி விட்டு போயிட்டாங்க. நான் வேறு பார்க்கவே இல்லை. ஒரு சடன் டிஸ்டர்பன்ஸ். ஓ அட்மினிஸ்ட்ரேஷன். யாரும் சவுண்டெல்லாம் அதிகமாக விடுவாங்க. ஏய் என்னையா ரூம் இது? அதை தான் திறக்கிறான். ஆளை விடு சாமி, நான் எங்கேயாவது போகிறேன். டேய் வராதரா, கிட்டலாம் வந்துடாதரா. நான் வருத்தலடா சொல்லிட்டேன். ஐயோ கதவு லாக்குடு. எல்லா கதவும் லாக்குன்னு இருக்கு. இந்த கதவு திறக்கலாமா? ஐயோ எல்லா கதவும் லாக்குன்னு இருக்குது. இந்த கதவு போடா. இந்த கிளாஸில் போய் ஒழிஞ்சு போப்பா. அது பேக். அந்த சைடு நிற்கிறாங்க. அப்படியே என்னடா இது? என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? இந்த அளவுக்கு பயன்படுத்துறீங்களேடா. ரொம்ப பயமா இருக்குடா. கதவு சாத்திட்டாது போடா. இங்கேந்திர வந்துடாதே. போவோமா போவோமா பூலோகம். என்ன ஒன்றுமே இல்லை. ஒன்றும் இல்லை. ஐயோ என்னமோ பண்ணுதுப்பா. அங்கே போய் ஒழிஞ்சிக்கிறேன்ப்பா. மழை விட்டு ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுதுங்க. இங்கே தான் இருக்கானோ. யாரோ டொடக்குன்னு நவுண்டு நடந்து போகிறது கேட்குது. எனக்கு வர மாட்டேங்கிறான் கிட்ட. வெளியே போகலாமா? போகிறது தான் பெஸ்ட்டு. என்னது சேவ் கேம். ஆளை விட்றா. ஓ இந்த சைடு வந்தோம்னா லைட் இப்படி விட்டுட்டு போகுமா? ஆடாச்சே. லைட் ரொம்ப அடிக்குது. ஏய் என்ன ஏதாவது செய்ய விட்றா கொஞ்ச நேரத்துக்கு. ரெக்கார்ட் வர மாதிரி சவுண்ட் கேட்குது. கிட்டக்கு நடந்து வரது முதல் கொண்டு கேட்குதே. யோயோ கடவுளே, என்னையா இது இந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கு? விட்டா துவம்சம் பண்ணிடுவான் போலே. எத்தனை ஹார்ட்லாம் இருக்குன்னு தெரியல. இது எத்தனை நாள்னு கூட காமிக்கவே மாட்டேங்கிறாங்க.
ப்ளீஸ். யூ bloody nonsense disturbing me a lot every time. கரெக்டாக உள்ளே வரும்போது அந்த இது பண்ணிக்கிறீங்களா இது பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டுட்டு யூ bloody idiots. நாங்கள் இந்த கேம் எப்படி விளையாடுறதுன்னு கொஞ்சம் கற்றுக்கிட்டா சரிங்க. கற்றுக்க கூட இல்லை. எங்கடா போச்சு அந்த காசு? ஏய் மணி பேக் இங்கே பின்னாடி மணி பேக் அகைன் 9 rupees. ஏன்டா ஒரு 10 ரூபா 20 ரூபா அப்படி ஏதாவது கொடுங்களேன்டா. ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஒரு டிஜிட் வந்து என்னங்கிறீங்க? என்ன இடம்? ஓ கோ கார்ட் மாதிரியா? உட்காந்து போக முடியாதா? எல்லாமே கொஞ்சம் ரத்த கிளறியா இந்த மாதிரியே. டேய் சவுண்ட் எஃபெக்ட்ஸை குறைங்கடா, ரொம்ப பயமாக இருக்குடா டேய். இல்லை ஜம்ஸ்கேர்லாம் இல்லைல்ல? ஒன்றுமே இல்லை. இந்த ரயிலாம் அவங்க யூஸ் பண்ணாமல் ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குன்னு முழுசாக பார்த்துருவோம். என்ன இடம்? ஓ இங்கேயே ஏதோ காடு வேணும் போல. வேலை செய்யுமா? நல்லா இருக்கே. கொஞ்சம் பேர் தான் உட்கார மாதிரி. ஏய் வேணாண்டா டேய் வேணாம். ஐயோ ரொம்ப பயன்படுத்துகிறாங்க. எத்தனை நாள்? ஓ இங்கே இருக்கா 4? இன்னும் 3 ஆர்ட்டு தான் இருக்கு போலே. ரொம்ப பயமாக இருக்குங்க. விளையாட கூட விட மாட்டேங்கிறான். சுற்றி வந்து பிடிக்கிறான். ஆமாம் நம்ம எத்தனை நாள் செத்து போனோம் கூட தெரியலையே. ஆனால் அதோ இதில் என்னமோ காமிச்சதுங்க, நான் பார்த்தேன். இதோ அங்கே என்னமோ மினுக்குன்னு எரியுது. மணி பேக் தானா? ஏன்னா உங்களுக்கு அந்த நம்பரை தவிர வேறு எதுவும் கிடைக்காதாடா? அந்த நம்பரே கொடுத்துன்னுக்கிறீங்க அப்போலேருந்து. இது வந்த வழி. உட்காந்துட்டான். ரொம்ப குட்டி பையனும். சரி நம்ம போன இடத்துக்கே போவோம். அந்த என்னது அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த பில்டிங் மெயின் பிளாக் பில்டிங் இங்கே போவோம். ஃபஸ்ட்டு பார்க்க ஈஸியாக தெரிஞ்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் ரொம்ப பயன்படுத்துகிறாங்க. ஆஹா ஹார்ட் பீட் அதிகமாகுது. ஒரு டோர் இல்லையா? ஏய் எனக்கு வராதரா. சரி ஏதோ பத்திரம் இருக்கேன். சொல்லடா கதவை. மூணுடா கதவை. என்னமோ இருந்துச்சு அதை போய் பார்ப்போம். டேய் வண்டியாடா அதுக்குள்ள. ஏடா இப்படி பண்ற? யோ பிளாடி ராஸ்கல். க்ளவுனு மண்டையா? உனக்கு பேர் கூட என்ன தெரியலையா? பாட்டுக்கு வந்துட்டு போகிறான். டேய் கூப்பிட்டோன்னே வரையடா. உனக்கு 100 ஆயிடுச்சுடா. ஆனால் என்னை மட்டும் காலி பண்ணிடுறதுடா. போயிடுறா. வேறு ஹார்ட் பீட்டு வேகமாக அடிக்குது. கிராணியில் வர மாதிரி டொங் 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 டொங்னு அடிக்குது. ஓகே போம் போம். என்ன இருக்குப்பா? என்னமா இருக்கே? ஓ இந்த ரேடியோவா? அந்த ரேடியோ ஆஃப் பண்ணுங்கடா. இப்படி பயன்படுத்துறாங்களா டேய்? இதெல்லாம் ஓவர்ரா டேய். இது கத்துவே லேட் ஆகும் போலே. கிட்ட வந்துட்டான். ரொம்ப கிட்ட வந்து நிற்கிறான்னு தெரியுதுங்க. அப்படி வேகமாக அடிக்குது. ஏய் உன் பேர் பென்னி வாய்ஸாடா? இந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கான். எத்தனை கண்ணுங்க இவனுக்கு? ரொம்ப பயன்படுத்துறான். ஏய் வந்து சும்மா இருக்கடா. செகண்ட் ஃப்ளோர் கீ.
தொந்தரவு போவோம். நம்மளுக்கு இருக்கிற தைரியம் என்னடா இது? என்னடா இது? ஏய், என்னடா இது? ஏய், என்னையாச்சு இப்ப? ஏய், விட்டா கொலை பண்ணிடுவேன். ஐயோ, ஒளிஞ்சுக்க சாமி. அஹ், என்ன இருக்கு ஆனா ஸ்லைடு இதுதான் அங்கேயும் கொடுத்தானுங்க. ஆ, ஏய், எப்படிடா வந்த? ஏய், ரொம்ப பயமுறுத்துறாங்க இவன். கேம் டஃப்பாக தான் இருக்கும் போலயே. சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்கன்னு உள்ளே வந்தது தப்பாக போச்சு. விளையாட கூட முடியல. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒன்றும் இல்லை, இந்த கேமை அப்படியே குயிக் அவுட் பண்ணிட்டு இன்னைக்கு இதோட முடிச்சுப்போம். ஏன்னா ரொம்ப பயமாக இருக்குங்க. ஆனால் இதுக்கு மேலே போனேன்னா எனக்கு அவ்வளோதான், நான் காலி ஆகிடுவேன். நீ அப்புறம் சரிப்பட்டு வராது. ஜஸ்ட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்ப்போம். அதை அப்படி கற்றுக்கிட்டேன்னா சீக்கிரமாக வீடியோ வந்துடும். இப்போ நம்மளை இவ்வளோ இது பயன்படுத்துறதுக்கு ஒரே நாளில் ஜெயிக்கிற மாதிரி பார்த்துருவோம். ஆனால் இது ரொம்ப பயமாக இருக்குது. ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் சரி ஓகே ஏற்றி தான் பார்ப்போமே, நீ ஏற்றுனது இவ்வளோ பயன்படுத்துகிறாங்க. இதில் டெத் பார்க் 2 வேறு இருக்குது போல். சரி ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு, அப்புறம் ஒரு ஷேரு, ஒரு கமெண்ட், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் பக்கத்தில் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்ருங்க. கமெண்ட்டில் அடுத்து என்ன கேம் வேணுன்றதை சொல்லிடுங்க. இன்றைக்கி காலைல பார்த்தேன் அந்த கிரானி டோர் எஸ்கேப்புக்கு நம்மளுக்கு 500க்கு மேலே சப்ஸ்கிரைப்னு சொல்ல முடியாது, சப்ஸ்கிரைபர் இல்லை மாற்றி சொல்லிட்டேன், வியூஸ் 555, அதாவது 555 வியூஸ் வந்துருந்துச்சு. ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் மீ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த வீடியோ அவ்வளோ ஃபன்னாக இருக்குது போல். நானும் இன்னும் அதை அப்லோட் பண்ண முழுசாக பார்க்கவே இல்லை. ஸோ அதே மாதிரி உங்கள் சப்போர்ட் மற்ற வீடியோஸ்க்கும் கொஞ்சம் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வரும். ஸோ பை பாய், டேக் கேர்.